அத்தனையா தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தர தேவனுண்டு. அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா அல்லேலூயா. இன்று வாசித்த வேத புஸ்தகத்தில் இருந்து, அதாவது ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு பிரியமானதும் பிரியமில்லாத ஏதாவது ஒரு வேத வசனத்தை சொல்லலாம், வாசிக்கலாம். 5:6 என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினியில் யோசேப்பின் வீட்டில் பற்றி எரியும், பட்சிக்கும். உட்காருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள். நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் எல்லாரும் கர்த்தரை தானே தேடுறீங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு சிலர் கர்த்தாக்களையும் தேடலாம் இல்லையா? உங்களுக்கு அது தெரியாது. இல்லையா? ஊழியம் செய்கிற எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடினால் பிழைப்புண்டு. அப்போ கர்த்தாக்களை தேடினால் அவியாத ஒரு அக்கினி, அது அணைக்கப்படாத ஒரு அக்கினி யோசேப்பின் வீட்டை வந்து பட்சிக்கும். அது கிறிஸ்தனுடைய வீடாக இருந்தாலும் ஊழியக்காரனுடைய வீடாக இருந்தாலும் பட்சிக்கும். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே ஒரு அந்தி கிறிஸ்துக்குரிய ஒரு ஊழியக்காரன் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருந்து தாயையும் மகளையும் அவன் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் பேர் என்ன? அந்தி கிறிஸ்து தான். கை கிட்ட கொண்டு போக வேண்டாம், எல்லாம் ஆடி பாடி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆடி பாடுறேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பிரதர்? கோயம்புத்தூர் அந்த ஊழியக்காரர் கையை கொண்டு போக வேண்டாம், அதுக்குன்னே நிறைய பேர் போடுறாங்க. கை கிட்ட போகணும் ஆடிடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆடிடுவாங்க. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. மந்திரவாதத்தை வைத்து ஊழியத்தை செய்கிறார்கள். உற்சாகமா கையை தட்டுங்க. அவனை எங்க கொண்டு வாங்க, யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்பொழுது அந்த வீட்டினுடைய புருஷன் இன்னொரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு ஜோமன்னப்பம் கொண்டு வராரு. பாஸ்டர், ஊழியக்காரர்களை குறித்து குறை சொல்லக்கூடாது. ரைட்டு, நல்ல காரியம். ஆனால் ஒரு முறை பாஸ்டருடைய வீட்டிற்கு நான் சென்றேன். அவருடைய தனி அறைக்கு சென்றேன். அங்கே இந்த 10 கோடி மலையில் இருக்கிற ஒரு குள்ளை, ஒரு கள்ளை, அதாவது ஒரு மந்திரவாதி அங்கே உட்கார்ந்திருப்பதை கண்டேன். உற்சாகமா கையை தட்டு. ஐவிட்னஸ். ஊழியக்காரனுடைய தனி அறையில் மந்திரவாதி எதுக்கு வரான்? மந்திரவாதி எதற்கு வருகிறான்? ஆகவே ஊழியத்தில் வசூல் வேட்டை நடத்துவதற்கும் பெருமை கொள்வதற்கும் என்று சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தேவகோட்டை கிக்கிலி அம்மாள் மாதா கோட்டை கிக்கிலி அம்மா சொன்னதில் கொஞ்சம் பிழை உண்டு. ஏன்னா அரசல் புரசலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது நடக்கிறது. பெரும்பங்கு ஊழியக்காரர்கள் அப்படித்தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்கள் என்னை சொல்லலாம் ஒருவேளை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர்களை பற்றி என்னால் சொல்ல முடியும், ஆதாரத்தோடு சொல்ல முடியும். இது விட்னஸ் செய்தி, என்னிடத்தில் வந்த ஜப விண்ணப்பம் இது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அப்படியே அவருக்கு நிறைய கூட்டம் இருக்கு.
யாரை வச்சாலும் கையை வச்சாலும் ஆடிடுவாங்க. இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஒரு முறை ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர், நாகர்கோவிலை சேர்ந்தவர். நாங்கள் ஒரு ஊழியத்தில் புத்தகத்தை கொடுத்துட்டு வெளியே வந்தோம். நாங்களும் சீக்கிரமாக காரில் ஏறிட்டோம். இவன் கடைசியில் 2 புஸ்தகம் இருந்தது. 2 புஸ்தகம் கொடுக்கறதுக்கு அங்கே வெயிட் பண்ணி நின்னான். எதிரே வந்தார் ஊழியக்காரர். அவர் கையில் புக்கை கொடுத்தாரு. அவர் கையில் அவர் கடந்து வேகமாக போகிற இடத்துல புக்கை கொடுத்துட்டாரு. புக்கை கொடுத்ததும் அவருக்கு பேய் பிடிச்சிருச்சோன்னு தெரியல. அவருக்கு பேய் பிடிச்சிருக்கு, இவருக்கு பொய் அபிஷேகம் பிடிச்சிருக்கும். இவன் ஒரு வழி ஆயிட்டான். ஏன்னு சொன்னான், புக்கை கொடுத்ததுமே எப்படி இருக்கிற மது என்று சொல்லி அவன் தலைமையில் கையை வச்சார். அவ்வளோதான். இவனுக்கு வாந்தியும் பேதியும் ஒருமிச்சு வந்துச்சு. உச்சாமா கையை தட்டுங்க. நாங்கள் அழகிய மண்டபத்திலிருந்து இந்த கடையல் பகுதி வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு 100 மேலே போனு. என் பையன் சுகம் இல்லை, பையன் இப்போ தானே வந்தான். வந்து பார்த்தாச்சுன்னா நிறைய ஃபோன் திரும்ப கூட்டாச்சுன்னா விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த பாஸ்டருடைய பெயரை சொல்லி தேவன் கட்டவிழ்த்த அதே வேளையில் அவன் சொஸ்தமானான். யார் அந்த கிறிஸ்து? நீயா நானா? ஒரு சம்பா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அந்நேரமே சொஸ்தமானான். அந்த ஊழியக்காரன் கை வைத்ததும் எனக்கு தெரியாது, இவன் புத்தகம் கொடுத்ததும் தெரியாது. ஒரு சம்பா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அது மாதா கோட்டையிலேருந்து வந்திருக்கிறோம். ஒரு முறை நாங்கள் அழகிய மண்டபத்தில் ஒரு நற்செய்தி கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். ஒரு உபவாச கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே விளம்பரம் பண்ணியிருக்கிறேன் நான். ஒரே ஒரு உபவாச கூட்டம். அழகிய மண்டபம் ஒரு அருமையான மண்டபம். என்ன மண்டபம்? பொன்னரசி மண்டபம். பொண்ணு அரிசி மண்டபம். கேளுங்க தலைவா, பெரிய மேட்ரு. நான் முதல் பக்கத்தில் விளம்பரத்தை போட்டேன். நான் எப்போ முதல் பக்கத்தில் விளம்பரம், எப்போவுமே முதல் பக்கம் விளம்பரம் போட்டால் 5 லட்சம் 7 லட்சம் ஆயிரும். பின்ன குட்டி குட்டி போஸ்ட்டு, பெரிய பெரிய போஸ்டர்லாம் போட்டோம். மண்டபத்தில் பேனர்லாம் வச்சுட்டோம். எனக்கு என்னுடைய கணக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த காலம் வரைக்கும் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பத்திரிகைகள் வரைக்கும் இந்த மாவட்டத்தில் மட்டும் கொடுத்துருப்பேன். அந்நாளில் மட்டும். அதாவது அந்த ப்ரேயர் மீட்டிங் 2018 நினைக்கிறேன். ஆகவே நான் என்னுடைய புத்தகத்தை வாங்குறவங்க கட்டாயம் வருவாங்கன்னு எனக்கு ஒரு கணக்கு. தப்பு கணக்காக போச்சு. தப்பு கணக்காக போச்சு. ஆவியானவர் சொல்லுகிறார் 7 பேர் வருவார்கள். மொத்தம் 7 பேர். நம்ப முடியுமா பிரதர்? ஏன்னா இந்திரா நம்ப முடியுமா? எவ்வளோ பெரிய விளம்பரம் போஸ்ட்ரு. அதுவும் ஜேபிஆர்ன்ற ஒரு பையன் பிரசங்கம் பண்ணுறான்னு சொன்னால் நிறைய ஆல்ரெடி பத்திரிகை ஆசிரியர், அதனால் என்ன தெரிஞ்சவனே நிறைய வருவான். என் சொந்தக்காரர் வந்தாலே மண்டபம் நிறைஞ்சிடும். என்னுடைய கணக்கெல்லாம் தப்பாக போச்சு. ஆண்டவர் சொல்வார் 7 பேர் தான் வருவார்கள். என்ன ஆண்டவர் இவ்வளோ பணம் செலவு பண்ணி 7 பேரா? கோம்பருமோ வராதா? அப்போ எனக்குள்ள சந்தேகம், பேசுவது நீரா அந்த கிறிஸ்துவா? நானே தான், நானே கர்த்தர் அவர் சொல்லுகிறார். அதை மெய்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு நாளை கூட்டம் நடக்கும். நிறைய மந்திரவங்களை வைத்து பார்த்தார்கள், ஆனாலும் கூட்டம் நடக்கும். நீ 2 பாக்ஸையும் தூக்கி ஆம்பளிபேர் தூக்கி நீ போனார். ஏன்னா மண்டபத்தில் இருக்கிறவனு செட் ஆகாது. ஒரு பாதி தூரம் போன சொன்னார், மந்திரம் வைத்த ஒரு ஊழியக்காரன் இன்றைக்கு அங்கே வருவான், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். உற்சாகமாக கையை தட்டுங்க. அழகா சொல்லுகிறார். முதல்ல 7 பேர் நீ சொல்றாரு, நீ பாக்ஸ் கொண்டு போ. அங்கே அந்த மந்திரவாதி, மந்திரம் செய்த பிரபலமான ஊழியக்காரன் வருவான் என்று சொன்னார். என்ன நம்ப முடியல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் நான் மதிக்கிறேன். ஆனால் மந்திரவாதத்தை கொண்டு செய்கிற எல்லா மந்திரவாதிகளையும் நான் மிதிக்கிறேன். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. நாங்கள் மைக்கையும் ஆம்பிளிஃபையரையும் எல்லாம் செட் பண்ணிட்டு நிற்கிறோம். ஒரு வண்டி நிறைய ஒரு குண்டாயுசம் மண்டபத்துக்குள்ளேயே புகுந்தது. அதில் தலைமை தாங்கி வந்தது யாரு? ஆண்டவர் சொன்ன ஊழியக்காரன் தான். உற்சாகமாக கையை தட்டுங்க. என் மனைவியை பார்த்தவன் தாண்டி வந்து விட்டான். நாளை உபவாச கூட்டம், இன்னைக்கு ஈவினிங். அவர் சொன்னது அப்படியே நிறைவேறி விட்டது. நான் ஸ்டேஜில் மைக்கை செக் பண்ணிக்கிட்டு நிற்கிறேன்.
வந்து வாசலில் நின்ன ஊழியக்காரன் அப்படி ஒரு பார்வை பார்த்தேன் நான். அது என்னுடைய பார்வை இல்லை, கர்த்தருடைய பார்வை. எப்படி வந்தானோ அப்படியே குண்டாயுசத்தோடு வலது காலை பின்னாடி வைத்து கடந்து சென்றான் நாயை போல. உற்சாகமா கையை தட்டலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், மரணபரி அந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஆகவே திக்கிலி அம்மா சொன்னது கொஞ்சம் முரண்பாடு உண்டு, அவர்கள் சொன்னதில் பெரும்பங்கு சரியுண்டு. உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு எனக்கு ஆண்டவரிடத்தில் இன்னொரு கேள்வி. ஆண்டவர், நாளைக்கு 7 பேர் தான் வருவீங்கன்னு சொன்னீங்களே, வெறும் 7 பேர். நாங்கள் உற்சாகத்தோடு கடந்து போனோம். சரி, ஆண்டவர் சொல்கிற சரியா, என்னுடைய விளம்பரம் உலக பிரகாரமாக செய்த விளம்பரம் சரியா பார்க்கலாம். அங்கே கடந்து சென்றால் அவர் சொன்ன 7 பேர் தான் வந்தார்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. வாழ்க்கையும் வெறுத்து போகுது, ஊழியம் சலித்து போனது. ஹல்லேலூயா. நான் ஒரு காலத்தில் 2017 வரைக்கும் செயற்கையே ஊழியம் செய்தவன். ஆனால் கேமரா முன்னாடி 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6:30 மணி வரைக்கும் நின்று இருக்கேன். தமிழ்நாட்டில் ஒத்த ஒரு ஊழியக்காரன் நிற்க மாட்டான். இதே ஸ்டேஜில் உடைந்த காலோடு ஒரு முறை 6:15 மணி வரைக்கும் நின்று இருக்கிறேன், சலிக்காமல், தண்ணி குடிக்காமல். எல்லா ஊழியக்காரன் தண்ணி கேட்கும், நமக்கு தண்ணி கேட்காது. ஏன்னா ஜீவ தண்ணீர் இங்கே. ஒரு சம்மா கையை தட்டலாம். இது பெருமை இல்லை, ப்ரௌட் அல்ல, ட்ரூ. பிறகு ஆண்டவரை கேட்கிறேன், என்ன ஆண்டவர் எதுக்கு இவ்வளோ பணத்தை விரயம் பண்ண செய்தீர் என்று கேட்டா, அந்த 7 பேரும் பரத்தில் சேர வேண்டியவர்கள் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அந்த 7 பேர் எனக்குரியவர்கள், மற்றவர்கள் அந்த கிறிஸ்துக்குரியவர்கள். ஆகவே அவர்களுக்கு பார்வையில் மந்திரவாதம் ஜெயிச்சது. ஆனால் உன்னுடைய ஊழியத்தில் 7 பேரை நான் பிடித்து கொண்டேன். உற்சாகமா கையை தட்டலாம். அது பரலோகத்திற்கு ஆள் அனுப்புகிற வேலை என் வேலை. உற்சாகமா கையை தட்டுங்க. ஆளை கூட்டுறது அவங்க வேலை. உற்சாகமா கையை தட்டுங்க. என்னுடைய உடன்பிறப்பு, என்னுடைய ஓன் சகோதரி ஒரு பிரபலமான சபையில் ஊழியத்தில் இருக்கிறார். இந்த மாதந்தோறும் ஒன்று வரும்போது 4 மாடின்னு ஒன்று இருக்குது. அவர் சமாச்சாரம், நமக்கு இது ஒரு 4 மாடி, அது ஒரு 4 மாடி. அந்த 4 மாடிக்கு ஆள் சேர்த்து அனுப்புகிற வேலைகளுக்கு உண்டு. வண்டியில் பிடிச்சி ஆளை கூட்டிகிட்டு போயிடுவான். சொந்த தங்கச்சி. ஆனால் என் சபைக்கெல்லாம் வரமாட்டா. நான் என் குடும்பம் 10 பேர் வந்தால் அந்த சந்ததியெல்லாம் வந்தால் இதெல்லாம் நிரம்பி வழிஞ்சிருக்கும். ஆனால் ஒருத்தம் வர மாட்டான். என் ஊழியத்துக்கு ஒருத்தம் வரமாட்டான். அதையும் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா பரலோக நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அந்த சகோதரனை கேட்பேன், நீ இங்கேயே வர மாட்டேங்கிற, ஏன் அங்கே போற? உன்னை பார்த்தா ஊழியக்காரனா தெரியலடே. உன்னை ஒரு குட்டி ஊழியக்காரன் ஆக்கிடுவோமா? சிரிக்கிறான், ஆயிடுவான். ஹல்லேலூயா. உன்னை பார்த்தா ஊழியக்காரன் மாதிரி தெரியல. நான் ஒரு மீசியம் எடுத்து வேஷத்தை மாற்றினா பரலோகம் கிடைக்குமா? இருதயத்தை தான் மாற்ற வேண்டும். ஒரு மனிதன் மாற்ற வேண்டியது இருதயத்தை, உன் உள்ளார்ந்த உள்ளத்தை மாற்ற வேண்டும். உன் சரீரத்தினுடைய அவயங்களுடைய பரிசுத்தத்தை நீ கொண்டு வர வேண்டாம். என்னதான் பரலோகம் இல்லை என்றால் நானே டிக்ளேர் பண்ணி நரகத்துக்கு அனுப்பிடுவேன். உற்சாகமா கையை தட்டுக்க. 2ஐயும் செய்கிற வேலை தான் என் வேலை. ஹல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ ஆள் சேர்த்து கூட்டிட்டு போய் உனக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு வண்டிக்கு இவ்வளோ கிடைக்கும். நீ வந்த என்ன தருவ? ஒரு டீ தருவ, அவ்வளோதான். உற்சாகமா கையை தட்டுங்க. அப்போ ஒரு வண்டி ஆளு கூட்டிட்டு வந்தா காசு. அது உலகத்துக்குரிய ஊழியம், இது பரலோகத்துக்குரிய ஊழியம். உற்சாகமா கையை தட்டலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரணபரி அந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2019 அதாவது இதே இடத்துல நின்று தான் நான் என்ன சொல்லிக்கிறேன், 2017, 18 அந்த கொள்ளை வியாதியை பற்றி அறிவித்திருந்தேன். அப்பொழுது அந்த 2019 தான் ஆண்டவருடைய கோபம் அந்த ஊழியத்தின் மேல் ஏற்பட்டது, ஒரு முறை ஏற்பட்டது. ஏன் என்று சொன்னால், நான் திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஏனென்றால் நீங்கள் அந்தி கிறிஸ்துவால் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்காக சொல்லுகிறேன். அநேக ஊழியக்காரர்கள் அந்தி கிறிஸ்துவால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு யார் என்று அவர்களுக்கே தெரியாது. எனக்கு ஒரு வாதை வந்தா எனக்கு தெரியும், வாதையை வெளியே போன்னு சொல்லுவேன். உங்களுக்குள்ள பே வந்தால் உங்களுக்கு தெரியணும், அதான் உண்மை. அது தெரியலன்னு சொன்னா நீங்களும் ஒரு அந்தி கிறிஸ்து தான். ஒரு சும்மா கையை தட்டலாம். அப்போ ஆண்டவர் அவர் அந்த உபவாசத்தை ஒரு நாள் செய்தார், உபவாச கூட்டத்தை செய்தார். 9 மணிக்கு ஆன்லைன் ப்ரேயர் ஆரம்பித்து விட்டது. மோன்சிலாசரஸ் முதல்ல ஆள ஆரம்பித்தது அந்த கொரோனாவில் தான். அதுக்கு முன்னே ஆள மாட்டார். பார்த்துருக்கீங்களா? அவர் சுவிசேஷம் நல்லா பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ஆள்றது எனக்கு பிடிக்காது. என்னுடைய கருத்தை நான் சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. அழுறாரு. அழுது சொன்னார், அதில் நான் கேட்ட செய்தி என்ன சொன்னாருன்னா, இந்த கொரோனாவை கொண்டு வந்த பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் அவனை அப்புறப்படுத்துறேன்னு சொன்னார். எனக்கு சிரிப்பு வந்தது. கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்து. தேவாதி தேவன் இதே இடத்துல சொன்னார். என்ன சொன்னார்? மருந்தை கண்டுபிடிக்க முடியாத கொள்ளை வியாதியை கொண்டு வருவேன் என்று இந்த இடத்துல சொன்னார். எழும்பி நின்று கையை தட்டணும். நீங்க தான் புதுசா வந்தவங்க இல்லை, பழைய ஆட்கள். நான் இப்ப எழும்பி நிற்க சொல்லலையே, புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்துக்கு விரோதமாகவும் இந்த என்னுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னாரு. அப்போ சபிக்கப்பட்ட லிஸ்ட்ல அந்த ஊழியம் இருந்தது. ஆகவே 2ல் 1 தூக்குவேன் என்று சொன்னார். 1 தூக்குனாரு. உற்சாகமா கைத்தட்டு 1 வச்சிருக்கிறாரு. தீர்க்க தரிசனம்